ஹாய், வெல்கம் டு நூர்ஸ் இன்டீரியர் ஒர்க். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் தொப்பம்பட்டி, அதாவது துடிலூரில் ஒரு ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். வாங்க என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கோம். அதாவது எல் டைப் மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், அதாவது 2 ட்ராயர்ஸ் போட்டிருக்கோம். அதாவது பிளேட் ரேக்கு, மக் ரேக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் போட்டிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வாஷ் பேஷன் கவரேஜ் பேஷனுக்கு அதுக்கு ஒரு ஏர் வெண்ட் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டோர் ப்ரொவைட் பண்ணி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம். அவங்க உள்ளுக்குள்ள கஸ்டமர் வந்து கடப்பாஸ் பிளாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சிலிண்டர் ஓப்பனிங்க, சிலிண்டர் வச்சுருக்காங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்டர் ஏர் வெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கட்லரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கட்லரியும் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கோம். ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்குறோம், ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு ஓப்பன் டோர் கொடுத்துருக்கோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் டாப் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ராலி நம்மளால் போட முடியாது. அதனால வந்து ஒரு சைடு 2 ட்ராலி நம்ம போட்டிருக்கிறோம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கட்லரி வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அதாவது 2 ட்ராலி தான் போட முடியும்னு சொல்லி நீங்கள் ஸ்பேஸ் வச்சுட்டு, லென்த் ஸ்பேஸ் வச்சுட்டு நீங்கள் அதை வந்து லூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நம்ம இங்கே 2 போட்டிருக்கோம், அங்கே 1 போட்டிருக்கோம். அப்படி வேணாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 டோர் கிராக்கரி போட்டிருக்கோம். இந்த 1 டோர் கிராக்கரி பார்த்தீங்கன்னா 3 செல்ஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி மல்லிகை ஐட்டம்லாம் வைக்கிற மாதிரி. இதில் மெயினான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக எல்லோரும் போடுறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸுக்கு வந்து டோர் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் தான் போடுவோம். ஃப்ரேம் எடுத்து கட் பண்ணி போடுவோம். நம்ம அந்த மாதிரி பண்ண கம்ப்ளீட்டாக நம்மளோட யூபிவிசி சீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா காடி எடுத்து பாருங்கள், காடி எடுத்து கிளாஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன இதனால யூஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்னைக்காக இருந்தால் இந்த கிளாஸ் வந்து கலந்து விழுகாது. இப்போ இந்த ஏ செக்ஷன் போட்டு இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்திங்களா, இதை எப்படி கட் பண்ணி போட்டாங்கன்னா வந்து என்னைக்காக இருந்தாலும் கண்ணாடி கலந்து விழுகுது. ஏன்னா வீட்டில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைக்கு இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி ஓப்பன் பண்ணும்போது டக்குன்னு இதெல்லாம் பேஸ்ட்டு தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அப்போ கண்ணாடி வந்து உங்களுக்கு கீழே கலந்து விழுந்துருச்சுன்னா கை கால் உங்களுக்கு காணாமல் போயிடும். அதுதான் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே செல்ஃப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு கிராக்கரி, பெரிய கிராக்கரி ஒன்று பண்ணியிருக்கோம். பாருங்கள், கீழே வந்து கிராக்கரி, ஓப்பன் கிராக்கரி ஒன்று கொடுத்துருக்கோம் கீழே. அதே போல் டபுள் டோர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சென்ட்ரல் ஒரு செல்ஃப் கொடுத்துருக்கோம். இதுவும் சேம் ஆஸ் அதே மாதிரி தான் கிளாஸுக்கு நம்ம போட்டிருக்கோம். எதுலேயுமே ஜாயிண்ட் கிடையாது. இது நமக்கு ஷீட் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் நம்ம போட்டிருக்கோம். என்னென்னா மெயின் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், சேஃப்டி இருக்கணும். நம்ம போடுற பொருளுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம போடுறோம் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறது. பாருங்கள், எதுலேயுமே ஜாயிண்ட்ஸ் கிடையாது. ஃபுல் ஷீட்டை நம்ம கட் பண்ணி தான் கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்கோம். அதுவும் ப்ளூ அண்ட் ஒயிட்டு காம்பினேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்
ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக மட்டுமே தான். அப்படியே நெக்ஸ்ட் இங்கே வந்தீங்கன்னா வாஷ் பேஷன் கவரேஜ் இருக்குது. வாஷ் பேஷன் கவரேஜ் பார்த்தீங்கன்னா மேலே டேபிள் டாப் போட்டு மேலே வாஷ் பேஷன் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா டபுள் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக மட்டுமே. நெக்ஸ்ட் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம், டபுள் டோர் பாக்ஸ். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ணாடி டம்ளரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக மெயின் பர்பஸ் இப்போ யூஸ்வலாக எல்லோரும் போடுறவங்க சென்டரில் ஒரு செல்ஃப் தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து ரெண்டு செல்ஃப் கொடுத்து மூணு ஸ்பேஸ் ஆக்குமென்சி பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் இதில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே பாருங்கள். ஈவன் நம்ம இந்த 1 டோர் கிராக்கரிலே பார்த்தீங்கன்னா அப்படி தான் நம்ம பண்ணியிருப்போம். 3 இது கொடுத்துருப்போம். தெரியுதுங்களா? அப்படியே நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளூட்டட் பேனல்ஸால் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த வாலை ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்வுட் கலரில் ஃப்ளூட்டட் பேனல்ஸால் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து பாருங்கள், ஃபோல்டபுள் ஸ்டாண்ட் பாருங்கள். பேனல் ஒர்க் பாருங்கள் கம்ப்ளீட்டாக. இன்றைக்கெல்லாம் வந்து பேனல் ஒர்க் வந்து யூஸ்வலாக என்ன சொல்கிறது, இன்டர்லாக் பண்ணுறது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. மேலே வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், எதுலேயுமே ஸ்க்ரூ எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. கம்ப்ளீட்டாக பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது யூஸ்வலாக பண்ணுறத விட கொஞ்சம் ஸ்பேஸாக பண்ணியிருக்கோம், பெருசாக பண்ணியிருக்கோம். நமக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ் வேணுங்கிறது. இது பார்த்தீங்கன்னா செட்டப் பாக்ஸ் ஓப்பனிங். இது கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம். கீழே ஒரு ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் பாக்ஸ்லாம் வச்சுக்கலாம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் மேனேஜர் கொடுத்துருக்கோம். இது மூலிமா நம்ம ஒயர் நம்ம கொண்டு வந்து இந்த ஜங்ஷன் பாக்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ஒன்று ப்ரொவைட் பண்ணி டபுள் டோர் இது டபுள் செல்ஃப் கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது டால் யூனிட் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜ்க்காக. அதாவது கிஃப்ட்ஸு, இந்த ஷீல்ட்ஸு இதெல்லாம் வைக்கிற மாதிரி நம்ம பர்பஸ் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல டால் யூனிட்டு. அப்படியே பெட்ரூம் ஒன்று வந்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 டோர் வார்ட்ரூப் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டோரேஜ்க்காக பண்ணியிருக்கோம். உள்ள நம்மளோட யூபிவிசி மெட்டீரியலே செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஹேங்கர், நம்ம பிளேசர்ஸு ஷர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ஹேங்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதே போல் இங்கே பாருங்கள் ஒரு லாக்கர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சேஃப்டி திங்ஸ் வைக்கிறதுக்காக லாக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லாக்கர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ஒயிட் கொடுத்துருக்கோம். அதாவது அவுட்டர் பாடி ஃபுல்லாமே கிரே, உள்ளுக்குள்ளே உங்களுக்கு அதாவது சென்டர் பீஸ் எல்லாமே உங்களுக்கு கிரே ஒயிட் காம்பினேஷன் கொடுத்துருக்குறோம். அதே போல் ஒரு டோர் ஒயிட், ஒரு டோர் உங்களுக்கு வந்து கிரே காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம். பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹைலைட்ஸ்க்காக. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கவரேஜ் பண்ணியிருக்கோம். இது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து ஆல்ரெடி இதில் கிரைனட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நம்ம வெறும் டோர் மட்டும் ஃப்ரேம் பண்ணி டோர் மட்டும் கொடுத்துருக்குறோம். யூஸ்ஃபுல்லாக சிங்கிள் மேக்னெட் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் மேக்னெட் பண்ணியிருக்கோம், டபுள் சைடுமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 டோர் வார்ட்ரூப் பண்ணியிருக்கோம். அதாவது கிரே அண்ட் ஒயிட் பண்ணியிருக்கோம். அதாவது எக்ஸ் டைப்பு, ஒரு லைன், ஒரு எக்ஸ் வந்து ஒயிட்டு, ஒரு எக்ஸ் வந்து கிரே. ஓகேங்களா? இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கரப்பாஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டோர் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சென்டர் போஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்படியே வாங்க பெட்ரூம் நம்பர் 2 போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டீக்வுட் அண்ட் ஒயிட் கலர் நம்ம யூஸ் பண்ணி செல்ஃப்ஸ் மட்டும் நம்ம கவரேஜ் பண்ணியிருக்கோம். இந்த செல்ஃப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரைனட் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம டோர் கவரேஜ் மட்டும் பண்ணியிருக்கோம்.
டீ கோட் ப்ளஸ் ஒயிட் உங்களுக்கு ஹைலைட்டிங்காக பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் நம்மளோட சிக்னேச்சரான யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற அதே சேம் ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் மெட்டீரியல் தான். ஸோ லைக் பாருங்கள், நான் என்னோட ரிங்கிலேயே காணிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற அதே சிக்னேச்சர் எந்த ஒரு மைன்யூட் ஸ்க்ராட்ச் கூட வராது. ஓகேங்களா? அப்படியே மேலே வந்தீங்கன்னா லாஃப்ட் கவரேஜில் பார்த்தீங்கன்னா டீ குட் கலர் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டபுள் 4 டோர் கொடுத்துருக்கோம். சென்ட்ரல் ஹைலைட்டிங்காக ஒயிட் டோர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், அந்த ரூமில் வந்து நம்ம லாஃப்ட் காணிக்கிறதுக்கு மறந்து வாங்க பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஆஸ் சேம் ஆஸ் அங்கே நம்ம சொன்ன மாதிரியே டீ குட் நம்ம வந்து அங்கே வந்து 4 டோர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து 4 டோருக்கு வந்து கிரே கொடுத்துருக்கோம். அதே கான்செப்ட் ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் டோர் நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இதே போல் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இன்டீரியர் பண்ணணும்னா, புது வீடு பழைய வீடு, இப்போ நம்ம இந்த சைட்டே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி 7 இயர்ஸ் பக்காச்சு. இப்போது 7 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டில். இதே மாதிரி உங்களுக்கும் ஓல்டு ஹவுஸ் இருந்தாலும் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஹவுஸ் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக நம்ம யூபிவிசி மெட்டீரியல்ஸே நம்ம ஷீட்லேருந்து பேனலிங்லேருந்து நம்ம ஷீட் வால் மவுண்ட் பாக்ஸ் ஷீட்லேருந்து காலிங் ஷீட்லேருந்து வாட்டர் ஷீட்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மள்ட்ட யூபிவிசி மெட்டீரியல் தான் இருக்குது. நம்ம பிவிசி நம்ம பண்ணுறதில்லை, யூபிவிசி மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். உங்களுக்கும் ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா கீழே தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.